ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி சைடு இயரிங் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் கடையில் போய் வாங்கணும்னு நினைக்காமே வாங்கினது, அதுக்குன்னு தனியாக சேவிங்ஸ்லாம் போடாமல் வாங்கினது அப்படின்னு காமிச்சேன். பட் இப்போ காமிக்கிற எல்லா ஸ்டட்ஸுமே ஒரு சிட்டு போட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்த ஸ்டட்ஸ் தாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பட்டு புடவை கட்டினா போடுவோம் பார்த்திங்களா, கொஞ்சம் யுனிக்காக ஒரு ஜிமிக்கி, கொஞ்சம் பெரிய கம்மலாக வேணும் அப்படின்னு போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது. இந்த ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பார்க்கும் போதுலே நான் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்டட்டு டனிஷ்கில் எடுத்ததுங்க. இதில் மோஸ்ட்லி நிறையா ஸ்டட்ஸ் நான் என்னோடய டியூஷன் அமௌண்ட்டை அப்படியே நகைச்சீட்டாக போட்டு எடுத்தது தான். ஸோ இது டனிஷ்கில் ரொம்பலாம் சிட்டு பணம் கட்டலைங்க. 5000 மந்த்லி 5000 கட்டியிருந்தேன். அவங்கக்கிட்ட அந்நேரம் 10 மந்த் ஸ்கீம் தான் இருந்தது. அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் கிடையாது, நம்ம 11th மந்த் போய் எடுக்கிறப்ப. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட அந்நேரம் 10 கிராம்ஸ் கிட்ட சேர்ந்துருந்தது. ஸோ இது ஒரு 300 மில்லிகிராம்ஸோ என்னமோ தான் கூட வந்திருந்தது உங்களுக்கு இந்த ஸ்டட்டுக்கு. நான் சிட்டு போட்டு எடுத்ததுக்கு ஒரு 300 மில்லிகிராம்ஸ் கொஞ்சம் கூட வந்திருந்தது. இதில் அந்த ஸ்டோன் வெயிட்டு எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதிலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் சைடில் அவங்களே அந்த சின்னதாக ஸ்லிப்பு ஒட்டியிருப்பாங்க. அதிலே கிராஸ் வெயிட் எவ்வளவு, நெட் வெயிட் எவ்வளவுன்னு ஒவ்வொரு டனிஷ்க்கு வாங்குகிறவங்க நீங்கள் ஒவ்வொரு ஜுவல்லரிலையும் அந்த வெயிட்டும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜுவல்லரியிலே எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட செய்கூலி சேதாரம் எல்லாமே கூட தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேங்க. ஏன்னா இந்த கம்மல் மோஸ்ட்லி நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வெளி ஃபங்க்ஷன் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் இந்த கம்மலை நான் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறப்ப, கொஞ்சம் லாங்காக போகிறப்ப நம்ம பிரிஸ்காக இருப்போங்க. ரிட்டன் வர்றப்போ கண்டிப்பாக நான்லாம் தூங்கிடுவேன். ஸோ அப்படி தூங்குறப்ப என்ன ஆகும்னா, நான் மோஸ்ட்லி ஒரு சாய்ஞ்சு படுக்கிறப்ப நிறைய கம்மல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நெளிஞ்சு போயிடும் எனக்கு. ஸோ அப்படிலாம் இது வரைக்கும் ஆனதே கிடையாது இந்த ஸ்டட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் வெயிட் கூட எழுதியிருக்கும் பாருங்கள், 11.642, நெட் வெயிட் 10.492 உங்களுக்கு. ஸோ இதோடைய கால்குலேஷன் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் வேணும் அப்படின்னா மேலே கூட டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹெச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பலு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரோட சிம்பலு, 22Kன்னு போட்டிருக்கிறது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். லைட்டாக அங்கே அழுக்கு தெரியுது. அது ஒரு 3Xல வச்சு பார்க்குறப்ப அந்த அழுக்கு தெளிவாக தெரியுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டட்டெல்லாம் பின்னாடி எனக்கு ரொம்ப காதில் அழுக்கு படியுங்க. ஸோ அப்போ அந்த சொரையிலலாம் பின்னாடி போய் விழுந்துடும் எனக்கு. ஸோ நீங்கள் பொதுவாகவே க்ளீன் பண்ணுறீங்க, கோல்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு மைல்டான வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டுட்டு, அதில் லைட்டாக அந்த ப்ரஷ் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, திரும்ப ஒரு நல்ல வாட்டரில் கழுவிட்டு, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக கழுவி எடுத்து தொடச்சி வச்சிட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ஜிமிக்கி தாங்க. இது 2வது ஜிமிக்கினே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிமிக்கி வாங்கி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் படுத்து ஒரு பக்கம் அப்படியே சப்பியாக நெளிஞ்சிருச்சுங்க. 8 கிராம்ஸில் வாங்கியிருந்த ஜிமிக்கி அது. ஸோ அந்த ஜிமிக்கியை பழசில் போட்டுட்டு தான் இது வாங்கினேன். இது கொஞ்சம் வெயிட்டு கூட தாங்க. இது அப் டு 14 கிராம்ஸ் கிட்டே இருந்தது இந்த ஜிமிக்கி. சரவணா எலைட்டில் வாங்கினது நான். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் இருக்குங்க. 2018 அப்படி வாங்கியிருந்தேன். 17ஓ 18லேயோ வாங்கியிருந்தேன். ஸோ இது வாங்கியிருந்தப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா, கிராம் ரேட் 3500 அரவுண்டு அப்படி இருந்தது. இன்னும் ஒரு வாரம் பொறுத்து வாங்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இல்லை எனக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஜிமிக்கி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த பழைய ஜிமிக்கி நெளிஞ்சிருச்சுன்னு இல்லை, ஸோ அதை பழசில் போட்டுட்டு தான் எடுத்தோம். அப்புறம் இந்த காது மாட்டல் இதோட பேர் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த காது மாட்டல் ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் திருவள்ளூரில் சொன்னேன்ல, அங்கே வாங்கினதுங்க. எனக்கு அம்மா கல்யாணத்துக்கு க்ரீன் கலரில் நெக்லஸ்ஸு, க்ரீன் கலரில் கம்மல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அந்த க்ரீன் கலர் நெக்லஸில் ஃபுல்லாகவே கல் வாங்குறப்ப இருந்ததை விட ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த கம்மல் பார்த்திங்கன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதில் அம்மா தூத்துக்குடியில் செஞ்சு வாங்கினாங்க அப்போ.
ஸோ என்னோடய கல்யாணத்துக்கு அப்படியே கல் பண்டம் ஒன்று போடுறேன்னு சொல்லி அதை போட்டுருந்தாங்க. ஸோ அதுலேயும் நிறையா கல்லெல்லாம் விழுந்து போயிருந்தது. ஸோ அதனால் அதை வந்து அந்நேரம் வந்து 20 டச்சு 18 டச்சு அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கம்மல். ஸோ அதை போட்டுட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிராம் இருந்தது. அதை போட்டுட்டு இந்த ஒரு சவரனுக்கு இந்த காது மாட்டல் வந்து அங்கே வாங்கியிருந்தேன் நான் அப்போ. 2020 அக்டோபர் மந்த் வாங்கியிருந்தேங்க. ஏன்னா தங்கம் விலை 5400 வரையும் போயிட்டு திரும்ப 4500 சில்லறையோ என்னமோ வந்திருந்தது. ஸோ அதனால் அப்பயும் வந்து புதுசாலாம் வாங்கலைங்க. ஒரு 10 கிராம் கம்மலை வந்து போட்டுட்டு 8 கிராமுக்கு அந்த காது மாட்டல் வந்து வாங்கியிருந்தேன் நான். அடுத்து பார்க்குற இந்த காது மாட்டல் வந்து சரவணா எலைட்டில் எடுத்தது தாங்க. இதே மாதிரி காது மாட்டல் ஒன்று கல்யாணத்துக்கு அம்மா போட்டிருந்தாங்க. பட் அம்மா வந்து மோஸ்ட்லி வந்து எங்கள் ஊரில் வந்து ஆசாரிட்ட செஞ்சு வாங்குறது, சின்ன கடையில் வாங்கினது அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இங்கே கடைகளில் வந்து நம்ம ஜிஆர்டியில் அங்கெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப தான் நமக்கு அது வந்து ஒரு 20 டச் இருக்குது, 18 டச் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காது மாட்டல்லையும் 2 இடத்துல விண்டு போய் இருந்தது. ஸோ அதனால் அதையும் வந்து பழசில் போட்டுட்டு இது வந்து ஒரு 6 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க உங்களுக்கு. அப்படியே பழசில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அதே கிராம்ஸில் தான் எடுத்தேன். நான் போட்டதும் 6 கிராம் தான். ஸோ இதுவும் ஒரு 6 கிராமில் தான் எடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட் வந்ததோ அதை பே பண்ணி வாங்கியிருப்பேன் அப்போ. ஸோ இந்த காது மாட்டல் இதெல்லாம் வாங்குறப்ப தங்கம் வந்து அரௌண்ட் ஒரு 4500 to 700 இருக்கிறப்ப தாங்க நிறையா எதெல்லாம் பழசாக இருக்குது, எதெல்லாம் பிஞ்சு இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்து ஏன்னா அப்போ தான் நகை வந்து பேங்க்லேருந்து திருப்பியிருந்தோம். தம்பி கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகையெல்லாம் திருப்பியிருந்தோம். ஸோ அதனால் எதெல்லாம் பழசில் இருக்கோ அதெல்லாம் பழசில் போட்டுட்டு அந்நேரம் எடுத்துட்டேன் நான். இது வந்து என்எஸ்கேல எடுத்ததுங்க. அங்கே எடுத்தது தான். இது வந்து ஒரு சவரனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது உங்களுக்கு. 8 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நல்லா பார்வையாக இருக்கும். பட் இந்த கம்மல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு ட்ராவலுக்குலாம் ஓகே தான். பட் வந்து இதை போட்டு நம்ம படுக்கிறது, செய்கிறது அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலோவாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு. அதே மாதிரி மோஸ்ட்டாக நான் காமிக்கிற எல்லா கம்மல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சொர தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுப்பேன். என் காது வந்து நான் 2வது வேற தச்சிருக்கேன். வந்து காது வந்து ரொம்ப நிறையா பெரிய தொங்குற கம்மலாக போடுவேன் நான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்னதுலேருந்து நல்லா தொங்குற கம்மலாக போடுவேன். ஸோ அதனால் அந்த காது இழுத்துருச்சு. அதனால் நான் வந்து திரும்ப காதை தச்சிருந்தேன். தச்சதுக்கப்புறமும் எனக்கு பெருசாக பார்வையாக உள்ள கம்மல் போட பிடிக்கும். பட் லைட் வெயிட்டாக பார்த்து எடுத்தோம்னா நம்ம காதுக்கு இதாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. ஸோ இதுவும் வந்து சிட்டு போட்டு எடுத்தது தான். என்எஸ்கேல எடுத்தது. நான் வந்து போட்டிருப்பேன். என்எஸ்கேல எடுத்ததுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தனிஷ்க் வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவும் நிறையா வியூஸ் போயிருந்தது. அப்போ சிட்டு போட்டு 3 கம்மல் எடுத்திருந்தேன் நான். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு பெரிய பிள்ளையானப்ப அவளுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்தோம் நாங்கள். மகாலட்சுமியில் சிட்டு போட்டு எடுத்திருந்தேன் ஒரு நெக்லஸ்ஸு. அதுக்கு மேட்சாக ஆப்டாக இந்த கம்மல் இருந்தது. ஸோ இந்த கம்மலும் பார்த்தீங்க அப்படின்னா 1 சவரன் கிட்ட இருந்ததுங்க. நான் என்எஸ்கேல வந்து சிட்டு போட்டு எடுத்தப்ப எந்த செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி கூட இதுக்கு கிடையாதுங்க. எல்லாமே ஆவரேஜாக என்னோடய சிட்டு அமௌண்ட்லேயே வந்து கால்குலேட் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ வந்து நான் வந்து ஒரு 10,000 சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன் அங்கே. ஸோ எனக்கு 1,10,000 கிட்டத்தட்ட எனக்கு அரௌண்ட் ஒரு 23 to 24 கிராம் சேர்ந்துருந்தது. பட் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா 3 வெரைட்டியில் கம்மல் எடுத்துட்டேங்க அங்கே. அப்படி கம்மல் ஸ்டட் எடுக்காமல் நான் வந்து ஒரே நகையாக சிங்கிளாக அழகாக பார்வையாக ஒரு நெக்லஸோ ஒரு ஹாரமோ எடுக்காமல் போயிட்டேன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா இப்போல்லாம் நகைச்சீட்டு போட்டால் என்னால் வந்து 10 கிராமுக்கு மேலே சேமிக்க முடிய மாட்டேது. அப்படிங்கிறப்ப நம்ம 10 கிராமுக்கு கம்மல் வந்து எடுத்துகிட்டு போகலாம்ல. இப்போ ஒரு கம்மலாக வாங்கியிருக்கலாமோ. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஹாரமும் ஒரு நெக்லஸும் வாங்கணுங்கிறது லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை வாங்காமல் போயிட்டோமோ அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க. இது வந்து அந்த சிட் ஸ்கீமில் போட்டு எடுத்தது தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 ஸ்டட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அதுதாங்க. இதுவும் அந்த சிட் ஸ்கீமில் எடுத்தது தான். இதுக்கு எந்த செய்கூலி சேதாரமும் நான் கொடுக்கல. இது வந்து 10 கிராம்ஸில் வந்திருந்தது உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். பட் இதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக போட்டுட்டு அப்படியே கழட்டி வைக்கணுங்க. இதையும் போட்டு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டட்டை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வச்சுருப்பேன். நான் வந்து பேக்கில் வச்சுருப்பேன். போய் அந்த மண்டபத்தில் உட்காந்து கூட நான் மாற்றிக்கிடுவேன் இந்த ஸ்டட்டை. மாட்டிட்டு கிளம்புறப்ப கண்டிப்பாக அந்த ஸ்டட்டை கழட்டிட்டு வேறு ஸ்டட்டு போட்டுட்டு தான் வருவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போதில் அப்படின்னா கூட நான் வந்து கொஞ்சம் அசந்து நம்ம ஒரு சைடாக சாஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து அந்த வேக்கண்ட்டாக இருக்கனால எனக்கு நெளிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா ஒரு தடவை நெளிஞ்சதுனால நான் இருக்கும்.
அதே மாரி இந்த ஸ்டட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். பட் இந்த ஸ்டட் வந்து அட்டாச்டா இருக்குது பார்த்தீங்களா? அந்த அட்டாச்டா இருக்கிற இடம் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்கங்க. மேலே அந்த யானையோட சேர்ந்து அட்டாச்டா இருக்கிற அந்த வளையம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஏன்னா இந்த மாரி ஆன்டிக் பீஸஸ் வந்து வாங்கும்போதெல்லாம் ரொம்ப பார்வையா, காதுக்கு போட்டா நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிர்றோங்க. ஆனா அந்த ஒரு சின்ன இடத்துல வந்து அம்மா வாங்கின கம்மலெல்லாம் ஒண்ணு வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சக்கப்புறம் திரும்ப போய் பத்த வச்சுட்டு வந்தாங்கனாலும், அந்த கம்மல் வந்து ஒரு பக்கமா திரும்பிக்கிடும். அவங்க ஒரு 2, 3 தடவ அந்த கம்மல வந்து மாறி மாறி ரிப்பேர் பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலங்க. ஸோ கடைசில வந்து அந்த பர்ட்டிகுலர் கம்மல வந்து பழசுல தான் போடுற மாரி ஆயிடுச்சு. ஸோ இதனால் நமக்கு வந்து ஏன்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்னு சொல்லி அவங்க அந்நேரம் ஒரு 17-18% கொடுத்து வாங்கியிருந்தாங்க அந்த ஆன்டிக் பீஸுக்கு. ஸோ மொத்தமா அந்த 18% வேஸ்டேஜும் நமக்கு வேஸ்ட்டு தான் அப்ப உங்களுக்கு. ஸோ இந்த 2 கம்மல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 2மே பிடிச்சிருந்தா 2மேன்னு கூட சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த 2மே ஒரு மோஸ்ட் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லுவேன். ஜிமிக்கி வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கும். பட் இந்த இது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சல்வார் போடுறப்ப கூட இத பேர் பண்ணுறப்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இதே மாரி என்எஸ்கேல வந்து 18 கிராம்ஸுக்கும் இருந்தது, 16 கிராம்ஸுக்கும் இருந்தது. எனக்கு வந்து 10 கிராம்ஸ்னா என்னோட காது வந்து இழுக்காம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் நானு. இது வந்து சரவணா எலைட்ல வாங்கினதுங்க. ஒரு ரஃப்யூஸ் கம்மல் மாரி தான் உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு 4-5 கிராம்ஸ்க்குள்ள இருந்தது தான். இதுவுமே வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் தாங்க. ஒரு கல்யாண நாளைக்கோ, இல்ல பர்த்டேக்கோ எதுக்காவது போய் வாங்குற மாரி தான் போயிருந்திருப்பேன். ஸோ அப்பைலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10,000 to 15,000 ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கோ அப்படின்னா, உடனே கம்மல், அப்படி இல்லைன்னா ஒரு மோதிரம் அப்படி தான் எடுப்பேன் நானு. ஸோ இது வந்து சரவணா எலைட்ல எடுத்தது. ஸோ சரவணா எலைட்டுங்கிறப்ப சிட்டு போட முடியாது அங்க. ஸோ அங்கே போய் அப்படியே தான் குடுத்து எடுக்கிற மாரி இருக்கும். பட் இதுக்கெலாம் நான் வந்து அந்நேரம் வந்து 9% வேஸ்டேஜ் தாங்க இந்த கம்மலுக்கு போட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9-12%க்குள்ளேயே நிறையா ஸ்டட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் வந்து 9%ஓ 10%க்குள்ளே தான் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினேன் நானு. ஸோ இதுலேயுமே அந்த பின்னாடி வந்து அந்த ஹால்மார்க் சிம்பலு 22K அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் வாங்கியிருப்பேன் நானு. கம்மல் வாங்கினப்பலாம் வந்து ஹெச்யூஐடி நம்பர்லாம் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸா வாங்குறதுல தான் ஹெச்யூஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குற மாரி வாங்குவேன் நானு. இந்த ஸ்டட்டு வாங்குறப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டட்டு வாங்கினேன். ஒண்ணு எனக்கும், ஒண்ணு பாப்பாவுக்கும் ஒண்ணு வாங்கியிருந்தோம். பட் அந்த ஒரு ஸ்டட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போதெல எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. பின்னாடி சொரை இருக்கு, பட்டன் இருக்கு. பட் முன்னாடி இருந்த அந்த கம்மல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்மல் வந்து 2 1/2 கிராம் கிட்ட இருந்திருக்குங்க. ஒரு ஸ்டட்டு அப்படியே காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. அதே மாரி பாப்பாவோட ஸ்டட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 3 கிராம் இருக்க மாரி தான் நான் ஸ்டட்டு வந்து சூஸ் பண்ணுவேன் அவளுக்கு. அப்படிங்கிறப்ப அவ 2 ஸ்டட்ல இதுவரைக்கும் வந்து ஒரு கம்மல் இருக்கும். ஒரு கம்மல் வந்து அதாவது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாரி இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்தில காணோம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா இது வந்து கடல்ல போய் குளிக்க போறப்ப. அதனால இப்போலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுங்க. ஃபங்க்ஷன் போனா போறப்ப வந்து அந்த இடத்துல போய் மாட்டுறது, திரும்ப கழட்டி வாங்கி உள்ள வச்சுர்றது. அப்படி தான் இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி குளிக்கிற இடம்லாம் போறோம் அப்படின்னா, டக்குன்னு கவரிங் கம்மல் தாங்க. நான் வந்து ரஃப்யூஸ் போடுற மாரி உள்ள கம்மல் போட்டா கூட, வெளிய ஊருக்கு போறோம், வெளிய எங்கேயாவது சுத்தி பார்க்குற இடத்துக்குலாம் போறோம் அப்படின்னா, டக்குன்னு தங்க கம்மல்லாம் போடுறதே கிடையாது. தங்கம் விக்கிற விலையில இப்போலாம் 1 கிராம நெனச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஸ்டட் வந்து லாஸ்ட் டிசம்பர் 2024ல போத்தி ஸ்வர்ணமஹல்ல சிட்டு போட்டு எடுத்தது தாங்க. கிட்டத்தட்ட 10 கிராம் 250 மில்லிகிராம் சேர்ந்திருந்தது. இது அரவுண்ட் 13 கிராம்ஸ் கிட்ட வந்திருந்ததுங்க. 3 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கியிருந்தேன் நானு. ரொம்ப அழகா இருந்தது. இந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அவங்க கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ ஆச்சு, என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது டீட்டெயிலாக இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது ஜிமிக்கியில். ஸோ இந்த ஜிமிக்கி பாப்பாவுக்கு பார்வையாக போட்டதும் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த ஜிமிக்கி தான் அவள் சூஸ் பண்ணா. எனக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஜிமிக்கி எடுக்கும் போதுலேயே நான் சொல்லியிருப்பேன். இதில் உள்ள மேலே உள்ள கம்மல் வந்து தனியாக எடுக்க வருங்க. ஏன் நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மேலே வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச கம்மல் நீங்கள் வச்சுட்டு, கீழே வந்து இந்த ஜிமிக்கியை பேர் பண்ணுறப்பயும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் பேர் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும்.
ஏன்னா, அம்மா வந்து அந்த மாரி பேர் பண்ணி போடுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். அதனாலேயே நான் வந்து மோஸ்ட்லி ஜிமிக்கிலாம் வாங்குறேன் அப்டின்னா, மேல உள்ளது தனியா, கீழ உள்ளது தனியா எடுக்கிற மாரி தான் எடுத்துக்குவேன் நானு. ஸோ இந்த ஸ்டட்டு வந்து ஜெய்குரு ஜுவல்லர்ஸ்ல தாங்க எடுத்தது. ஒரு அரவுண்ட் ஒரு 5 டூ 6 கிராம்ஸ்குள்ள இருந்தது. 5 கிராம்ஸ் தான் இருந்தது. பாப்பா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு வேணும் அப்டின்னு சொல்லி வாங்குனா அப்ப. இது வந்து 2021, 22 அந்த மாரி தான் வாங்குனது நாங்க. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து அந்நேரம் 8% போட்டிருந்தாங்கங்க. ஆனா இது வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் வந்து விழுந்திருந்தது. 3 ஸ்டோன் மட்டும் இங்கிட்டு விழுந்திருந்தது. ஆனா பாப்பா வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ்க்கு இத போட்டிருக்கா. இப்போ ஒரு 3 இயர்ஸில வந்து எங்கே போனாலும் அவளுக்கு இந்த கம்மல் வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த சல்வாரோ, இல்ல எந்த ட்ரெஸ் போட்டாலும் இது வந்து அவளுக்கு சூட் ஆகுற மாரி இருக்கும். அந்த ப்ளூ ஸ்டட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்குனா. பட் அந்த ஸ்டோன் வந்து ஏன்னு தெரில, அந்த இடத்துல மட்டும் கன்டினியூஸா ஒரு ஸ்டோன் விழுந்ததும் அப்படியே அடுத்தடுத்து ஸ்டோன் வந்து விழுந்துருச்சு. ஸோ இத ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நானு. ஸோ இதுவும் வந்து ஒரு 916 ஹால்மார்க்கு சிம்பல் எல்லாமே இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கம்மல் எடுக்கிறப்ப பின்னாடி உள்ள அந்த தண்டு பகுதியும் பார்த்து தாங்க வாங்குவேன். அந்த தண்டு பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த தண்டு பகுதி நெளிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க கம்மல் வந்து உடைஞ்சிரும். எங்கே விழுதுன்னு தெரியாது. மத்ததுனாலும் நம்ம வந்து அ பா நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி இருக்கும். நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா, அது நமக்கு அ ஏதோ ஒண்ணு கட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த செயின் வந்து கீழ விழுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த மாரி கம்மல்லாம் வந்து எங்கேயாவது வளைஞ்சிருச்சு, நெளிஞ்சிருச்சு, உடைஞ்சிருச்சு அப்படி நமக்கு விழுந்துருச்சுன்னா, நமக்கு கண்டிப்பா அது தெரியவே தெரியாதுங்க. ஸோ அந்த தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த சொர பின்னாடி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க நீங்க. எனக்கு இப்ப வந்து ரீசென்ட்டா டனிஷ்க்ல வாங்குன அந்த 2 கம்மலுக்குமே வந்து ஸ்க்ரூ டைப் சொர தான் இருக்கும் பின்னாடி. அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா உங்க ஒப்பீனியன எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்க்ரூ டைப் சொர வந்து நல்லா இருக்குமா? இல்ல இந்த மாரி போடுற சொர நல்லா இருக்குமா? அப்படின்னு. ஏன்னா, இந்த மாரி சொர போடுறப்ப எனக்கு எனக்கு மிஸ் ஆன கம்மல் எல்லாமே இந்த மாரி சொர போட்டது தான். ஸோ அந்த ஸ்க்ரூ டைப் சொர போட்டு பாப்பாவும் சரி, நானும் சரி இந்த மாரி தான் மாத்திக்கிட்டோங்க. இது வந்து டனிஷ்க்ல உள்ளது தான். இது வந்து ரஃப்யூஸ் கம்மல். என்னோட நெறைய வீடியோஸில நீங்க பார்த்துருக்கலாம். இதுதான் அடிக்கடி நான் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து 3 கிராமும் ஒரு 250 மில்லிகிராம்ஸ் அந்த மாரி தான் இருந்தது. ஸோ 2023 ஆனிவர்சரிக்கு வந்து இது வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரசன்ட் பண்ணது. ஜஸ்ட் அப்போ டனிஷ்க்ல வந்து 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 17ஓ 16ஓ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ 20% ஆஃப் அப்படின்னதும் அரவுண்ட் ஒரு 14% வேஸ்டேஜ் வந்திருந்ததுங்க. பட் இந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி அந்த ஸ்க்ரூ டைப்புங்கிறனால இது வந்து ரொம்ப மாசங்கள் வந்து நான் பின்னாடி போட்டிருந்திருக்கேன். அதில உள்ள அழுக்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் வந்து அந்த கம்மல எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆ இதுலேயும் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிம்பலு, அந்த 22K, 916 ஹால்மார்க் எல்லா சிம்பலும் வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம வாங்குறதுக்கு கூட அவங்க வந்து ஒவ்வொரு ஜுவல் வாங்குறப்பயும் ஒரு சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க அவங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து ஓவராலா எல்லாம் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணுற இடம் பாருங்களேன், நல்லா கனமா இருக்குங்க. அந்த ஜாயின் வந்து எவ்வளோ நாளும் விட்டு போகாத அளவுக்கு கனமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த மாரி ரஃப்யூஸ் கம்மல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஜாயின் விட்டு போகாத மாரி கவனிச்சு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிட்டே இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டட்ஸ் கலெக்ஷன் இருக்கு. அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்ப பார்த்த ஸ்டட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னைய மாரி ஸ்டட் தொலைச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கங்க. இதில வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டட்ஸ் வந்து நான் சிட்டு போட்டு எடுத்தது தான். உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஜுவல்லும் சொல்லும்போதிலே சொல்லியிருப்பேன். இது சிட்டு போட்டு எடுத்தது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் வந்து சிட்டு போடுறத நிப்பாட்டாதீங்க. சின்னதோ, பெருசோ அத வந்து கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்க. நான் எப்படி வந்து அ ஒரு டார்கெட் வச்சு அத எப்படி அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸில கண்டிப்பா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்படினா தான் என் கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்ல உங்கள வந்து காமிக்கும். அவங்களுக்கு தான் என்னால கிவ் அவே கொடுக்க முடியும். லாஸ்ட் டிசம்பர் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணப்ப, அதில ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அப்ப தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அதுலேருந்து ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட நேம வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பாட்லைட்ல வந்து காமிச்சது.
ஸோ நான் அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஏப்ரல் 15th நான் வந்து அந்த மாதிரி ஸ்பாட்லைட்டில் காமிக்கிறவங்க நேம்ஸை தான் எடுத்து வச்சுட்டு வரேன். ஸோ ஏப்ரல் 15 அப்படிங்கிறதுக்கு இன்னும் சாலிடாக நமக்கு வந்து 45 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 45 டேஸில் நீங்கள் வந்து ரெகுலராக என்னோட நிறையா வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் வீடியோ பார்க்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வின் பண்ண சான்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள தான் அந்த கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் கொண்டு வந்து காமிக்கவே செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.